ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நாம் எந்தவித நற்கிரியைகள் தர்மங்கள் செய்தாலும் அதை எந்தவித ஒரு உள்நோக்கத்தோடும் செய்யக்கூடாது என்பதை தான் கர்த்தர் இங்கே எச்சரிக்கை செய்கிறார். அடுத்த பின்பக்க வழியே நாம் பரலோகத்தில் இருங்க உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்றால் கர்த்தர் நாம் செய்கிறதை பார்க்கவில்லை, நாம் ஏன் செய்கிறோம் என்பதை பார்க்கிறார் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நாம் செய்வது நம்முடைய பெருமைக்காகவா, தற்புகழ்ச்சிக்காகவா, அல்லது தன்னலத்துக்காகவா, அல்லது செய்வது நிமித்தம் நமக்கு ஏதாவது பலன்கள் கிடைக்கும் என்பதனால் செய்கிறோமா என்றால் இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் பிரியப்பட மாட்டார். மத்தேயு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஏற்கனவே நாம் தியானித்து இருக்கிறோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆகவே இந்த வசனத்தினுடைய முக்கிய போதனையே நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் செய்வது தேவனை தர்ம காரியங்கள் தேவனுக்கு பிரியப்பட்டதாக இருக்க வேண்டும். பெருமைக்காகவோ பாராட்டை பெறுவதற்காகவோ மற்றவர்கள் இவன் அற்புதமாக செய்துவிட்டான் என்று சொல்வதற்காகவோ அல்ல. மனிதர்களின் பாராட்டு நமக்கு தேவனிடத்திலே பலன் கிடையாது. தேவனிடமிருந்து நித்தியமான பலன் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. யூதர்கள் இப்படிதான் பெரிய தவறை செய்தார்கள். நாம் நல்ல கிரியைகளை செய்வதன் மூலமாக, நீதியான கிரியைகளை செய்வதன் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்பது. ஆனால் ரட்சிப்பு விசுவாசத்தினால் வருமே ஒழிய விசுவாசத்தினுடைய நற்கிரையினால் வரும். அல்லேலூயா. ஆகவே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்த மனிதர்கள்தான் யூதர்கள். தேவனை நாம் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடைய இருதயத்தை உள் இயந்திரங்களை ஆராய்ந்து அறிகின்றவர். ஆகவே நாம் ஒரு தர்மம் செய்தால் அல்லது ஒரு உதவி செய்தால் நாம் ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், நம்முடைய மன ஓட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் நமக்கு ரகசியமாக இருந்தாலும் அது தேவனுக்கு தேவனுடைய பார்வையிலே அவருக்கு அது வெளியரங்கமானது. ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். நம்முடைய உள்ளம் பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், நான் முகத்தை பார்க்கவில்லை, அவருடைய உள்ளத்தை பார்க்கிறேன் என்று நம்முடைய இருதயத்தை பார்க்கின்ற தேவனாக இருப்பதனால் நம்முடைய இருதயம் நல்ல சிந்தனையும் எந்தவித பிரதிபலனை எதிர்பார்க்காமலும் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்றோ பெருமைக்காகவோ அல்லது தன்னலத்தோடு எந்த நற்கிரியைகளையும் தர்ம காரியங்களையும் செய்யக்கூடாது என்பதை தான் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவதோடு தேவன் நாம் செய்வதை பார்க்கிலும் ஏன் செய்தோம், எதற்காக செய்தோம் என்பதை பார்ப்பதில் சரியாக இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் இருக்கும் உடையவரே, இந்த நாளிலும் கூட தர்ம காரியங்களை குறித்து செய்வதை விட நாம் ஏன் செய்தோம் என்பதுதான் பலன் என்பதை இந்த நாளில் இந்த செய்தியின் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு இதன்படி நடக்க ஆவியானவரே, நீர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகணம் மகிமை யாம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.